என் கூட சண்டைங்கிறதுனால எங்க வீட்ல யாரு கூடயுமே அவர் பேச மாட்டாரு. ஒரே குழப்பமா இருக்கேம்மா. பேச்சுவார்த்தை சரியில்லைன்றீங்க, அப்புறம் அந்த வம்பு மேல இந்த காலனில யாருக்குமே இல்லாத அக்கறை உங்களுக்கு அதுக்கு? என்ன தம்பி நீ இவ்ளோ கேள்வி கேக்குற? எல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான். அந்த தம்பி நேத்து உயிருக்கு எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருந்தாரு. அவர் வேளைக்கு சாப்பிடணும்ல, அதுக்காகவே பத்திய சாப்பாடு சமைச்சு கொடுத்தாதான் அவருக்கு உடம்பு சீக்கிரமா தேரும். என்ன கண்மணி நான் சொல்றது? ஆமா ஆமா, சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வாங்க, இல்லனா பசியில மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துற போறாரு. என்னம்மா போங்க, இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. சரி கொடுங்க, நானே போய் கொடுக்குறேன். என்ன இந்த கணக்கு கிடக்குது? சொல்லுங்க. என்ன தம்பி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நைட்டு இப்படி எல்லாரையும் பயம் கொடுத்துட்டியப்பா. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமாவா? கும்மிருட்டில் தரையில் விழுந்து கிடந்த பொண்ணை ஜன்னல் வழியா டார்ச் அடிச்ச பார்த்த முதலே நான் தான். சரி இந்த பொடி. என்னது இது? சாப்பாடு தான். நான் கேட்கவே இல்லையே. கேட்கலன்னா என்ன? உனக்காக நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க செஞ்சீங்களா? ஆமா, பின்ன உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஆதரவுக்கு யாருமே இல்லாம ஒண்டியா கஷ்டப்படுவேன்னு பார்க்க பாவமா இருந்துச்சு. நமக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் மீறி எனக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் லைட்டா எட்டி பார்த்துச்சு. அதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். சூடு ஆடுறப்பல போய் சாப்பிடுந்தா. ஆஹா, கண்டுபிடிச்சிருக்கணும். யாரு? அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்து அமிச்சாங்களா? புஷ்டாயா? இல்ல, நான் தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். போய் சொல்லாதீங்க. அட வம்பு, என்ன நம்புப்பா. மெய்யாலுமே நான் தான்ப்பா செஞ்சேன். உங்களை பார்த்தா சமைக்கிற மூஞ்சா தெரியலையே. ஏப்பா, அந்த டிஃபன் பாக்ஸ் மேல சத்தியமா நான் தான்ப்பா செஞ்சேன். இல்லையே. அப்ப ஏன் இந்த டப்பா மேல எதிர் வீட்டு அம்மாவோட பேர் போட்டிருக்கு? அட பாவீங்களா, சொதப்பிட்டீங்களே. ஹலோ, இதெல்லாம் உங்க வேலை தானா? எனக்கு எதுக்கு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து அனுப்புறீங்க? என்ன செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வேற என்ன சொல்லுவாங்க? உங்களால தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தாங்க குடிங்க. அதான் என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காத. அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு? இல்ல தெரியாம கேட்கிற உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. சும்மா என்னாலதான்னு ஏன் மேல பழி போடாதீங்க. எனக்கு என்ன உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும்னு வேண்டுதலா? நான் ரெஸ்டாரண்டோட நல்லதுக்காக தான் விறகடுப்பை ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கு இப்படி முடியாம போகும்லாம் எனக்கு தெரியாது. சூப்பர் செஃப், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். நேத்து இவ விறகு அடுப்பை கொளுத்துறான்ல, இந்த சீனோட கடைசியில நான் எப்படி கொளுத்துறேன் பாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம போகும்? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் முதல்லயே சொன்னேன்ல, நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு ஈகோ. அதனாலதான் வேணும்னு இப்படி பண்ணிருக்கீங்க. நான் எதுக்கு வேணும்னே பண்ணணும்? கண்மணி வேண்டாமா, அவருக்கே உடம்புக்கு முடியாம இருக்காரு. நீ சும்மா இருமா. விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போறாரு. யாரு? நானா ஓவரா பேசுறேன்? நீங்க தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஓவரா பேசுனீங்கன்னா யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. போதும், நிறுத்துறீங்களா? வேணும்னே பழி வாங்குறதுக்கு பண்ண மாதிரி பேசுறீங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. எங்க நான் உங்களை மீறி ரெஸ்டாரண்ட்ல பேர் எடுத்துருவோம்னு போறாங்க. வேலை செய்யற இடத்துல புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறோம்னு சொன்னா அதை பண்ணலாமா வேணாமான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்கணும். அதுக்கப்புறம் அதுல யாராவது சரி வராதுன்னு சொன்னாங்கன்னா காது கொடுத்து அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கணும். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்றதை விட இப்படி ஒரு நல்ல வழி இருக்காங்கன்னு அனுபவத்துல யாராவது சொன்னாங்கன்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கணும். ஆனா உங்களுக்கு தான் எதுவுமே உரைக்காத.
ஆமா, நீங்க உங்க வசதிக்கும் சொகுசா வேலை செய்யறதுக்கும் என்ன வேணாலும் கேப்பீங்க. அதெல்லாம் கம்பெனி உங்களுக்கு பண்ணி கொடுக்குமா? ஆமாங்க, கொடுக்கணும். அதான் நல்ல கம்பெனி. என்னடா இதுங்க? ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்ல ரெஸ்டாரண்ட் தான், அது மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா உள்ள வச்சிருக்கிற ஆளுங்க தான் சரியில்லை. ஹலோ, என்ன நக்கலா? என்ன நான் அப்படி சரியில்லை? வெளியில இடியாப்பம் விக்கிறவங்களுக்கு முதலாளி பட்டம் கொடுத்து உட்கார வச்சா இப்படிதான். எப்படி இருந்தோங்கிறத மறந்துட்டு புது பணக்காரனுக்கு வாழ்வு வந்த மாதிரி இப்படிதான் தலகணம் புடிச்சு ஆடுவாங்க. என்ன என்ன சொன்னீங்க? அதான் புரிஞ்சிடுச்சுல, அதை வேற ரிப்பீட் பண்ணுவாங்களா? இதோ பாருங்க, வேலைய பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா பர்சனலா என்ன பத்தி இந்த மாதிரி நக்கலா பேசுறத இதோட நிறுத்திக்கங்க. ஏன் வேலையில நான் கரெக்டா தான் இருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை நஷ்டம் இல்லாம நடத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது சரியா இல்லையான்னு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்ல. என்ன இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. ஐயோ, இவ வேற சும்மா இரு. என் தகுதி என்னன்னு ஜீவாவுக்கு தெரியும். உங்களை விட என்ன அவருக்கு நல்லா தெரியும். அட இருங்கப்பா, என்னம்மா அது? உங்க 2 பேருக்குமே ஜீவா தம்பிய நல்லா தெரியும், அதை நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா தெருவில் வச்சு ஏன் 2 பேரும் இப்படி முட்டிட்டு இருக்கீங்க? ஆமா, நேத்து நைட்டு மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் உயிர் பொழைச்சு வந்தீங்களாமே, அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு அன்பு? உங்களுக்கு தெரியாதா? ஆ? அந்த நாசமான புகையால தான் நான் மூச்சு திணறி மயங்கி விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம போனேன். அதுக்கெல்லாம் யார் காரணம்? தோ நிக்கிறாங்களே ரூல்ஸ் ராணி, இவங்க தான் காரணம். ஹலோ, இந்த பட்ட பேரை வச்சு கிண்டல் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏமா, நீ அவர் ஹாஸ்பிட்டல் அமுச்சு வச்ச வைத்தறிச்சல்ல அவர் இப்படிதாம்மா பேசுவாரு. பண்றதையும் பண்ணிட்டு நீ ஏமா அப்படி ரோஷமா முறைச்சிட்டு இருக்க? ஷெஃப், உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? தேவையில்லாம பேசுறனா? தேவை இருக்குமா? என்ன சொல்றீங்க? அன்பு சொல்றதாமா சரி. நாளைக்கு எங்களுக்கும் மூச்சு முட்டி போய் ஹாஸ்பிட்டல் போய் சேர மாட்டேன், என்ன நிச்சயம்? அந்த கொளுத்துற வெயில்ல மூச்சு முட்டுற புகையில நீ 1 நிமிஷம் நின்றுதான் தெரிஞ்சிருக்கும். செஃப், இனிமே இது வேலைக்காக செஃப். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல. என்னாலலாம் இப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன ஸ்ட்ரைக் பண்றீங்களா? என்னம்மா நீ இன்னும் புரியாம சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? எங்க உடல் ஆரோக்கியத்தை விட உங்களுக்கு சிக்கன நடவடிக்கை தான் ரொம்ப முக்கியமா? அப்படி சிக்கனை பண்ணணும்னா அந்த விறகடுப்புல நீங்களே நின்னு வேகுங்க. எங்களால முடியாது. பாத்தீங்களா, நான் என்னமோ சொகுசா வேலை செய்யறதுக்காக தான் விறகடுப்பெல்லாம் வேணான்னு சொன்ன மாதிரி சொன்னீங்க. இப்ப இவங்களும் அதே வேலையை செய்ய முடியாதுன்றாங்களே, இப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? நான் சொன்னதை கேட்கவே கூடாதுன்ற உங்க ஈகோ தான். பாருங்க, அப்பவே நான் சொல்றதை கேட்டு சிலிண்டர் வாங்கியிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆமா, சத்தியமா நான் அந்த விறகடுப்புல சமைக்கவே மாட்டேன். கேஸ் சிலிண்டர் இல்லாம நானும் சமைக்க மாட்டேன்டா. இங்க பாருங்க, எனக்கு ஹோட்டலுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதைத்தான் நான் பண்ணேன். உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. நான் அதுல தலையிடல. அப்படி என்ன நீங்க என்னை விட சரியா பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன். வேலை முடிச்சு Thank you.